அன்பிற்கினியவர்களே, ஜி.யு. போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றவர்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களா? அவர்களுடைய செயல்பாடுகள் ஆவிக்குரிய செயல்பாடுகளா? இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? நாம் அனைவரும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தியானிப்பதற்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அன்பிற்கினியவர்களே, தூய ஆவியானவருடைய பெருவிழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆட்கொள்கின்றார். நம் அனைவரையுமே ஆரவாரமின்றி, ஆர்ப்பாட்டமின்றி, திருமுழுக்கிலும் உறுதி பூசுதலின் வழியாக நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். சில சமயங்களிலே பேரிரைச்சலோடு, பேரிடியின் வழியாக, பிளவுற்ற நாவுகள் வழியாக நம்மை ஆட்கொள்கின்றார். ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கின்றார். ஆட்கொள்கின்ற ஆவியானவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்று சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. நாம் பல சமயங்களிலே பேரிரைச்சலோடும் வேற்று மொழிகளிலே பேசுவது மட்டும்தான் ஆவிக்குரிய செயல்பாடு என்று கருதி கொண்டிருக்கிறோம். ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் கண்டிப்பாக வேற்று மொழிகளில் மட்டும் பேசுவார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது அப்படி அல்ல என்று இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. முதலாவதாக, ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. திருத்தூதர்கள் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டதற்கு பிறகு வெவ்வேறு மொழிகளிலே அவர்கள் பேசினார்கள். இதை கேட்ட மக்கள் மலைத்து போய் தம்முடைய தாய் மொழிகளிலே அவர்கள் பேசுவதை கேட்டு புரிந்து கொண்டார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. ஒருவருடைய மொழியை தாய் மொழி என்று நாம் சொல்லுகின்றோம். காரணம், மொழி என்பது ஒருவருக்கு தாய் நெருக்கமாக இருப்பதை போல அவர் பேசுகிற மொழியும் நெருக்கமாக இருக்கிறது. அதனால்தான் கவிஞர் ஒருவன் சொன்னான், தமிழை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னான். ஒவ்வொரு மொழிக்குமே, ஒவ்வொருவருடைய தாய்மொழிக்குமே அத்தகைய நெருக்கம் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. ஒருவருடைய அடையாளம் என்பது அவர் பேசுகிற மொழியை கொண்டுதான் இருக்கிறது. எனவே அந்த மொழியினுடைய அடையாளத்தை, அந்த மொழி பேசுகிறவருடைய அடையாளத்தை அங்கீகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் ஆவியானவருடைய முதன்மை செயல்பாடாக இருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. ஒற்றைத்தன்மையிலே ஒரே மொழியை எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒற்றுமை என்பது நிகழும் என்பது ஒரு தவறான கொள்கை. ஒரே மொழி பேசுகிறவர் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று மற்றவர்களுடைய மொழியை அழித்து அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய மொழியை திணித்து ஒற்றுமையை உருவாக்குவது என்பது ஒரு போலி ஒற்றுமையாகத்தான் இருக்குமே தவிர உண்மையான ஒற்றுமையாக இருக்காது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. தூய ஆவியானவர் அந்தந்த மொழி பேசுகிறவர்களை மதிக்கிறார், அவர்களுடைய மொழிகளை ஏற்றுக்கொள்கிறார். ஆவியானவர் திருத்தூதர்களை ஆட்கொண்டதற்கு பிறகு அவர்கள் வெவ்வேறு மொழிகளிலே பேசுகிறார்கள். யாருக்கும் புரியாத மொழி அல்ல, அவர்கள் பேசுகிற மொழியை அங்கே கூடியிருக்கிற பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிற, ரோமையிலிருந்து, கிரேக்கத்திலிருந்து, லிபியாவிலிருந்து, ஆசியா நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவரும் அவர்களுடைய மொழிகளிலேயே திருத்தூதர்கள் பேசுவதை கேட்டு மலைத்து போகிறார்கள். ஆவியானவர் அந்த மக்களுடைய அடையாளத்தை மதிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். திருத்தூதர்கள் ஆவியானவர்களால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அந்த தூய ஆவியானவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் அவர்கள் வேற்று மொழிகளிலே பேசுகிறார்கள். கால்டுவெல், ஜி.யு. போப், வீரமாமுனிவர் போன்றவர்கள் இங்கே வந்திருந்த போது அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது என்று சொன்னாலும் அவர்கள் இந்த நாட்டு மக்களுடைய மொழியை அங்கீகரித்தார்கள், அவர்களுடைய அடையாளத்தை மதித்தார்கள். தான் பேசுகிற மொழியை இவர்கள் பேச வேண்டும் என்று அவர்களை நிர்பந்திப்பதற்கு பதிலாக இந்த மக்களுடைய அடையாளத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த மொழியை கற்றுக்கொண்டார்கள், இந்த மொழிக்கான அங்கீகாரத்தை கொடுத்தார்கள், இந்த மொழியினுடைய அடையாளத்தை அவர்கள் மீட்டெடுத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவிலே அச்சடிக்கப்பட்ட முதல் புத்தகம் எதுவென்றால் அது தமிழில் அச்சடிக்கப்பட்ட தம்பிரான் வணக்கம் என்கிற நூல்தான் 1578ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்டது. இந்த நூல் ஹென்ரிக்ஸ் என்பவரால்தான் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த நூல் முதலாக இந்தியாவிலேயே தமிழில் அச்சடிக்கப்பட்டது என்று சொன்னால், தூய ஆவியானவர்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இங்கே இருந்த அத்துணை நபர்களும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவருடைய மொழியை
அழிப்பதோ மற்றவர்கள் இவர்களுடைய மொழியை அவர்கள் மீது திணிப்பதோ என்றல்லாமல் இந்த மொழியினுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கிறார்களே, இதுதான் ஆவிக்குரிய செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் மற்றவர்களுடைய அடையாளங்களை மதிப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் தூய ஆவியானவர் விரும்புகிறார். தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அதைத்தான் செய்வார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது. எனவே நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒற்றைத்தன்மையிலே ஒரே மொழியை திணிப்பதிலோ மற்ற மொழியை அழிப்பதிலோ அல்ல, மொழிகளினுடைய அடையாளத்தை மதிப்பதும் அவைகளை மீட்டெடுக்க வேண்டிய கடமையையும் தூய ஆவியானவர் நமக்கு வழங்குகிறார் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், திரு அவைக்குள்ளும் நமது நாட்டிற்குள்ளும் இந்த பன்முக தன்மை என்பது மதிக்கப்படும், மதிக்கப்பட வேண்டும். கடவுள் அதையே விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இரண்டாவது வாசகம் இன்னும் ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறது. ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் அனைவரும் பல்வேறு கொடைகளை, பல்வேறு பணிகளை மதிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனுடைய அடிப்படையிலே யாரையும் உயர்வாக நினைப்பதோ மற்றவர்களை தாழ்வாக நினைப்பதோ இல்லை, அனைவரும் சமம் என்கிற ஒரு கருத்தையும் தூய ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறவர் தன்னை உயர்த்தி கொள்வதற்கோ மற்றவர்களை தாழ்த்தி கொள்வதற்கோ, தனக்கு உள்ள பணி என்பது உயர்ந்த பணி என்பதோ மற்றவர்களுக்கு உள்ள பணி என்பது தாழ்ந்த பணி என்று கருதுவதில்லை. இன்றைய இரண்டாவது வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது, ஆவியானவர் ஒருவரே, கொடைகள் பல. தூய ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற தனித்துவத்தை அவர் மதிக்கின்றார். எனவே தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் அனைவரும் ஒரே மொழியை பேச வேண்டும் என்றோ ஒரே விதமான பணியை செய்ய வேண்டும் என்பதோ இல்லை. எனவே ஒருவர் இறைவாக்கு உரைக்கலாம், இன்னொருவர் ஆண்டவருடைய நற்செய்திக்கு விளக்கம் கொடுக்கலாம், இன்னொருவர் இசையின் வழியாக கடவுளுடைய மகிமையை பரப்பலாம். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடைகள் என்பது வெவ்வேறான கொடைகள், அவைகள் மதிக்கப்பட வேண்டும். அவை அனைத்துமே ஆவியானவருடைய கொடைகள். இரண்டாவதாக இந்த இரண்டாம் வாசகம் சொல்லுகின்றது, கடவுள் ஒருவரே, அவருடைய செயல்பாடுகள் பல. ஆண்டவர் ஒருவர்தான், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பல என்பதை போல நாமும் நம்முடைய வாழ்விலே பல்வேறு செயல்பாடுகளை செய்ய வேண்டும். மூன்றாவதாக உடல் ஒன்றே, உடல் உறுப்புகள் பல, ஆனால் அவை அனைத்தும் வெவ்வேறு பணிகளை செய்தாலும் உடலினுடைய ஒற்றுமைக்காக செய்கின்றன. எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் இந்த பன்முகத்தன்மையை, பல்வேறு கொடைகளை, பல்வேறு பணிகளை உடலின் ஒற்றுமைக்காக, திரு அவையினுடைய ஒற்றுமைக்காக, நாம் வாழ்கிற பகுதியினுடைய ஒற்றுமைக்காக அவர்கள் அனைவருமே சேர்ந்து பணிபுரிகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய இரண்டாவது வாசகம் மிக குறிப்பாக சொல்லுகிறது, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. எனவே எனது பணி உயர்ந்தது என்றோ மற்றவருடைய பணி தாழ்ந்தது என்பதோ இல்லை. அனைவருடைய பணியுமே ஒரு தனிப்பட்ட மனிதருடைய பணியாக அல்ல, அவருடைய நன்மைக்காக அல்ல, பொது நன்மைக்காக, திரு அவையினுடைய நன்மைக்காக, நாட்டினுடைய நன்மைக்காக அனைவருடைய பணியுமே இணைந்து இயங்க வேண்டும். எனவே ஒருவர் உயர்ந்தவர் என்றோ மற்றவர் தாழ்ந்தவர் என்றோ இல்லை. நடிகர் ஜெய் என்பவர் அண்மையிலே தான் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டதாக அவர் அறிவித்தார். அவர் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார், நான் இந்து சமயத்தில் இருந்தேன், பல கோவில்களிலே என்னை அவர்கள் இகழ்ச்சிக்குள்ளாக்கினார்கள். ஒரு ஆண்டு ஜெபமாலை கழுத்தில் அணிந்து நான் விரதமெல்லாம் இருந்து இயேசுவிடத்திலே பிரார்த்தித்தேன். ஆனால் இங்கே இஸ்லாமுக்கு செல்லுகிற போது நான் ஒரு நடிகன் என்றோ நான் மிகவும் புகழ் பெற்றவன் என்றோ யாரும் என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய மசூதிக்குள் நான் ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கையாளராக இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நாம் இந்த திரு அவைக்குள்ளே ஒருவரை நம்பிக்கையாளராக மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது, இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிட்டீர்கள் என்றால் அது தூய ஆவியானவரால் தான் அது சாத்தியம் என்று சொல்லுகிறார். எனவே இயேசுவே ஆண்டவர் என்று நாம் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் அறிக்கையிடுகிறோம் என்று சொன்னால் நமக்குள் எப்படி பிளவுகள் இருக்க முடியும்? எப்படி நமக்குள் ஒருவர் புகழ் பெற்றவர், ஒருவர் ரோமையர், ஒருவர் கிரேக்கர், ஒருவர் அடிமை, இன்னொருவர் ஆண்டான் என்று நமக்குள் எப்படி நினைக்க முடியும் என்று இரண்டாவது வாசகம் நமக்கு சவால் விடுக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஒரே திருமுழுக்கிலே பங்கு பெற்றிருக்கிறோம் என்கிற விதத்திலே அனைவரும் சமமானவர்கள். நாம் செய்கிற பணிகள் வெவ்வேறானவை,
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொடைகள் வெவ்வேறானவை. ஆனால் நாம் அனைவரும் சமமானவர்கள். நாம் அனைவரும் இணைந்து வெவ்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருந்தாலும் பொது நன்மைக்காக ஈடுபட வேண்டும். நம்முடைய பிளவுகளோ ஏற்றத்தாழ்வுகளோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு இரண்டாவது வாசகம் அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தி, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பெறும் என்று சொல்லி தூய ஆவியானவரை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வழங்குகிறார். மன்னிப்பு என்பது யார் ஒருவர் அகந்தை அகங்காரம் இன்றி இருக்கிறாரோ, யார் ஒருவர் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறாரோ அவரிடத்தில்தான் அது சாத்தியமாக இருக்கும். எனக்கு எதிராக ஒருவர் எதையோ ஒன்றை சொல்லிவிட்டார் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படியாவது அவரை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் இருந்தால் நான் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படவில்லை. நான் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் நம்முடைய செயல்பாடுகள் ஆவிக்குரிய செயல்பாடாக இல்லை. இதை சொல்லுவதற்கான காரணம், எவன் ஒருவன் அகந்தையின்றி தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு எதிராக குற்றம் செய்திருக்கிறவனை மன்னிப்பதற்கும் அல்லது அவனை அறிவுறுத்துவதற்கும் தயாராக இருக்கிறானோ அவன்தான் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டது. அவன்தான் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். பாவம் என்பது என்ன? கடவுளுக்கு எதிராகவும் மனிதருக்கு எதிராகவும் செய்திருக்கிற குற்றங்கள். எனவே கடவுளே தனக்கு எதிராக ஒருவர் செய்திருக்கிற குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிற போது அந்த தன்மையை, அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்குவது யாரால் முடியும் என்றால் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னடக்கத்தோடும் தாழ்ச்சியோடும் இறைவனுடைய மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவரால் தான் மன்னிப்பை வழங்க முடியும். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த அகந்தையும் அகங்காரமும் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நான் சொல்லுவதை நீ கேட்க வேண்டும் என்கிற அதிகார தோரணையோடு நாம் இருந்தோம் என்றால் ஆண்டவர் கொடுக்கிற மன்னிப்பை, தூய ஆவியானவர் வழங்குகிற மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்க முடியாது. அப்படி என்றால் நாம் ஆவியானவருடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தவில்லை என்றுதான் பொருள். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த 3 அளவுகோல்களும் இன்றைய வாசகங்களின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒருவருடைய அடையாளத்தை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அடையாளத்தை நான் மதிக்கிறேனா, ஏற்றுக்கொள்கிறேனா, அல்லது அவர்களுடைய அடையாளத்தை அழித்தொழிப்பதற்கும் நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய அடையாளத்தையும் திணிப்பதற்கு நான் முயல்கிறேனா என்று இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நான் இங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றால் அந்த மொழியை நான் கற்றுக்கொள்கிறேன். அதற்காக என்னுடைய மொழியை அவர்கள் மேல் திணிக்க வேண்டும் என்பது அல்ல. அது ஆவிக்கு எதிரான செயல்பாடு என்பதை புரிந்து கொள்வோம். இரண்டாவதாக, நாம் அனைவருமே சமமானவர்கள். ஒரே திருமுழுக்கிலே பங்கு பெற்றிருக்கிறோம். நம்மிடையே எந்தவிதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. நாம் செய்கின்ற பணிகளினால் நாம் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவருமே ஒரு பொது நன்மைக்காக உழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆவிக்குரிய செயல்பாடு. மூன்றாவதாக, நாம் எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறோமோ அப்பொழுது ஆவியாருடைய மனநிலையும் நாம் வெளிப்படுத்துகின்றோம். நாம் பழிவாங்குகிற அகந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருந்தால் நாம் ஆவியானவருடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற போது அவர் நமது வேற்றுமைகளை மதிப்பது போல, நமது அடையாளங்களை மதிப்பது போல, நமது விதவிதமான திறமைகளை மதித்து அவைகளை பொது நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதைப் போல மற்றவர்களை மன்னித்து அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்கு அதே தூய ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு அருள் வழங்குவாராக.